திமுகவின் தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக தலைமை மௌனம் காப்பதற்கு சில காரணங்கள் இருப்பதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுகவின் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவினரின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டும் அதன் மீதான எந்த நடவடிக்கையும் திமுக தலைவர் ஸ்டாலின் இப்போது வரையில் எடுக்காமல் இருக்கிறார். தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அதன் மூலம் கட்சியை வலிமைப்படுத்தவும் தானே கள ஆய்வு செய்ய கள ஆய்வு குழுவினரை நியமித்தார் தலைவர் ஸ்டாலின். அதற்கேற்பத்தான் தமிழகம் முழுவதும் கள ஆய்வும் செய்யப்பட்டது. அறிக்கைகளையும் வாங்கினார்கள். அப்படி இருக்க ஏன் நடவடிக்கை இல்லை? எப்போதும் போல அப்போதைய டென்ஷனை தவிர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட யுக்தியா இது? அதற்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டதா? இது உண்மையானால் திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கிற கோபம் கள ஆய்வு குழுவினருக்கும் திமுகவின் உண்மையான உடன்பிறப்புகளிடம் எதிரொலித்தபடி இருக்கிறது. உடன்பிறப்புகளின் இந்த மனநிலையை திமுக தலைமைக்கும் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. அதே சமயம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. அதனை யோசித்துத்தான் நடவடிக்கையை கொஞ்சம் தள்ளி போட்டுள்ளார் தலைவர் ஸ்டாலின். அதாவது அதிமுகவில் எடப்பாடியிடம் முரண்பட்டுள்ள அதிமுகவினர் எல்லோரும் தாவேகாவிற்கு செல்கிறார்கள். அவர்களை தாவேகாவில் சேர்க்க அக்கட்சியின் தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அதே சமயம் திமுகவிலிருந்து முக்கியமான சிலர் தாவேகாவுக்கு செல்ல அக்கட்சியின் முக்கியஸ்தர்களிடம் பேசியிருக்கிறார்கள். அதனை அக்கட்சியின் தலைமைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது அவர்களை கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வையுங்கள், நான் சொல்கிற போது சேர்த்து கொண்டால் போதும், இப்போதைக்கு திமுகவினரை சேர்க்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது அக்கட்சியின் தலைமை. திமுகவினரை இப்போதைக்கு சேர்க்காதீர்கள் என தாவேகா தலைமை ஏன் சொன்னது என்பதற்கான காரணம் தெரியவில்லை. ஆனால் இந்த தகவல் எங்கள் தலைமைக்கு, அதாவது ஸ்டாலினுக்கு தெரிய வந்தது. இப்படிப்பட்ட நிலையில் கள ஆய்வு குழுவினரின் பரிந்துரைகள், உதயநிதி மற்றும் சபரீசனின் ஆலோசனைகள் படி நடவடிக்கை எடுக்க தலைவர் ஸ்டாலின் முன்வந்தார். அப்போதுதான் தாவேகா தலைமை எடுத்த முடிவு எங்கள் தலைவருக்கு தெரிய வந்தது. அந்த வகையில் கள ஆய்வின் அறிக்கையில் சொன்னதன்படி நடவடிக்கை எடுத்தால் ஒரு சிலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுத்தால் அவர்கள் உடனடியாக தாவேகாவிற்கு போவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அக்கட்சிக்கு தாவும் திமுகவினர் சும்மா இருக்க மாட்டார்கள். திமுகவுக்கு எதிராகவும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை விமர்சித்தும் கடுமையாக பேசுவார்கள். கடுமையாக பேச தாவேகா தலைமையே அவர்களுக்கு யோசனை சொல்லித்தரும். ஏற்கனவே பல பிரச்சனைகள் கட்சிக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் தாக்கி பேசுவதற்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அதற்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால்தான் இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், சரியான நேரத்தில் கட்சியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கலாம் என யோசித்து நடவடிக்கையை ஒட்டி வைத்துள்ளார் தலைவர் என்கிற தகவல்கள் அறிவாலயத்திற்கு நெருக்கமான கள ஆய்வு குழுவினரிடமிருந்து கிடைக்கின்றன. பல ஆண்டுகளாக தமிழக அரசியலில் மாற்று சக்தியாக உருவாக முயன்றவர்கள் இருந்தாலும் மக்கள் எதிர்பாராத நேரத்தில் விஜய் அரசியல் களத்தில் நுழைந்து ஆட்சியையே கைப்பற்றிவிட்டார். இந்நிலையில் கட்சிக்குள் சிலர் செய்த தவறுகள், தவறான கணிப்புகள் மற்றும் அரசியல் ஏமாற்றங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் திமுக தலைமையை சென்றடைந்துள்ளது. ஆனால் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், நிலைமையை கவனிப்போம் என்ற முடிவில்தான் ஸ்டாலின் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது. இதற்கு காரணம் என்ன? அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள். தேர்தல் தோல்விக்கு பிறகு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் அது கட்சிக்குள் மேலும் குழப்பத்தை உருவாக்கலாம். அதனால் யார் உண்மையில் தவறு செய்தார்கள், யார் சூழ்நிலையில் பலியானார்கள் என்பதை முழுமையாக ஆய்வு செய்யும் வரை காத்திருக்கலாம் என்ற கணக்கு இருக்கிறது.